ஐயா கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கருணாநிதி அவர்கள் தான் நீதி கேட்டு நெடும்பயணம், திருச்செந்தூர் வேல் காணாமல் போய்விட்டது என்று அவர்கள் தான் யாத்திரை நடத்தினார்கள். முதல் வேல் யாத்திரை நடத்துறது. அதுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சி கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட பிறகு நாங்கள் எல்லா இடங்களிலுமே இந்த வேல் யாத்திரை, வேல் வழிபாடு முதலாக சென்னிமலையிலே முருக பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சென்னிமலையிலே இருந்து சிவன்மலை வரை வேல் யாத்திரை நடத்தினோம் இந்து மக்கள் கட்சி. அதனை தொடர்ந்து முருக பக்தர்களின் மாநாட்டை, எங்கே முருக பக்தர்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போய்விடுவார்களோ என்று சொல்லி தமிழக அரசு, இந்து சமய அறநிலையத்துறை ஐயா சேகர்பாபு அவர்கள், உண்மையிலேயே அவர் அதிமுகவில் இருந்தவரை அம்மாவின் விசுவாசியாக இருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறி வருகிறார்.